ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிபிஎஸ் பிஓவுடைய ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் அப்கமிங் எல்லா ஷிஃப்ட்ஸும் இருக்க போது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை பொறுத்தவரை எப்போவுமே ஐபிபிஎஸ் பிஓ எப்படி மாடரேட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இல்லை, ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை. இந்த ஷிஃப்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கணும், என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீசனிங் எபிலிட்டி செக்ஷனில் இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ரீசனிங் எபிலிட்டி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட். ரீசனிங் எபிலிட்டியில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், இதுதான் நமக்கு ஸ்கோர் பூஸ்டராக வந்திருக்கு. இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், பிளட் ரிலேஷன். ஓகேங்களா? அண்டு நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கோர் பூஸ்டரை அட்டன் பண்ண சொல்லுவோம். அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு 9 மார்க் கிடச்சிருக்கு. அப்புறம் மீதி ஃபுல்லாமே பசில் தான். 5 பசில் இருக்கும் கண்டிப்பாக. 4லேருந்து 5 பசில் ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ்னால் இருக்கும். அதில் ஒன்று இந்த 3 மார்க் பசில், எதர் சர்டைன் டைப் ஆஃப் பசிலாக இருக்கலாம், இல்லைனா ஆர்டரிங் பசிலாக இருக்கலாம். இங்கே சர்டைன் டைப் ஆஃப் பசில் கேட்டிருக்காங்க. மீதி பேரலல் ரோ பேஸ் பண்ண பசில், இயர் பேஸ் பண்ண பசில், மந்த் பேஸ் பண்ண பசில், பாக்ஸ் பேஸ் பண்ண பசில் எல்லாமே அப்ரோச்சபிளாக தான் இருந்திருக்கு. பட் நீங்கள் இந்த இயர் பசில் போடும்போது மேபி சம்டைம் கன்சியூம் ஆகலாம். ஒரு சில பேர் ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கிறவங்க, ஒரு சில பேர் சட்டை நம்பர் ஆஃப் பசிலில் தடுமாறுவாங்க. உங்களுடைய ப்ராக்டிஸ் தகுந்த மாதிரி பெஸ்ட்டு 2 பசில் இல்லைனா 3 பசில் பிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ சார் குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தா 22லேருந்து 25 வரை அட்டன் பண்ணியிருந்தால் நீங்கள் சேஃப், நல்ல குட் அட்டெம்ப்ட். அதுக்காக 20 அட்டன் பண்ணால் நல்ல அட்டெம்ப்ட் இல்லையா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த லெவலுக்கு கேட்ட கொஷினுக்கு யாரெல்லாம் ப்ராப்பராக செலக்ட் பண்ணாங்களோ அவங்க 28 அட்டன் பண்ணியிருப்பாங்க. வேக்கண்ட் அதிகமாக இருக்கிறதுனால 22லேருந்து 25 குட் அட்டெம்ப்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 22லேருந்து 25 டூயபிள் ஆவரேஜ் ஆஸ்பெண்டால் கூட இது எடுக்க முடியும். ஆனால் 20 எடுத்திருந்தாலே நல்ல அட்டம் தான். 22லேருந்து 25 அட்டம் பண்ணால் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண ஹை சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கிலீஷ் செக்ஷனில் ஸ்கோர் பார்ட்டான சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க, மேட்ச் த காலம் கேட்டிருக்காங்க. இது பேராஜம்பிளாக தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்ம குரூப்பில் கூட ஆன்சர் போட்டிருந்தாங்க. இதை யார் கிராக் பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடுவாங்க ஸ்போர்ட்ஸ். ஒருவேளை இதை மிஸ் பண்ணிட்டீங்களா, மற்ற ஆர்சி, இந்த ஃபில்லர்ஸ், மேட்ச் தகவலம் ஒரு கொஷின், வேர்ட் ஸ்வாப், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டாக போட்டு ஆர்சியில் கொஞ்சம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த ஷிஃப்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களுக்கு பேராஜம்பிள் வந்தால் நீங்கள் அதை நல்லா கிராக் பண்ண பாருங்கள். உங்களால் கிராக் பண்ண முடியலையா, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு மற்ற ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ண போயிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு யாரெல்லாம் எரர் டிடெக்ஷன் வருங்களோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுதான் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷை பொறுத்தவரை எப்பவும் போல் ஒரு 22லேருந்து ஒரு 25 நல்ல அட்டம்ப்ட்டு, அக்யூரேட்டாக ஒரு 15 அக்யூரேட்டாக ஒரு 15 மார்க் எடுத்தால் சேஃப் தான். ஓகேங்களா? 15 மார்க்காக உங்களுக்கு வந்தால் சேஃபு. நெகட்டிவெல்லாம் போய் ஒரு 10லேருந்து 15 மார்க் வந்தால் சேஃபு. அட்டம்ப்ட் நம்ம இது நிறைய பேர் எவ்வளோனா அட்டம் பண்ணலாம். அக்யூரேட்டாக 20 அட்டம் பண்ண முடியும். அதில் நீங்கள் ஒரு 15 ப்ளஸ் கிட்ட நெருங்கிட்டாலே ரொம்ப சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சில பேர் இங்கிலீஷில் வராது, 10 மார்க் தான் எடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா ஆப்டிலையும் ரீசனிங்லேயும் பெஸ்ட் அட்டன் கொடுக்கணும். எதனா 2 சப்ஜெக்டில் நம்ம பெஸ்ட் அட்டன் கொடுத்தா போதும். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், லைன் டிஏ, டேபிள் டிஏலாம் கேட்டிருக்காங்க. ஸ்கோர் பார்ட் ரெண்டுமே ஸ்கோர் பார்ட் தான். அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 10 மார்க் எடுத்து வச்சிடலாம். ஒரு கொஸ்டின் விட்டால் கூட 9 மார்க் ஆச்சு. இங்கே ஒரு 10, இங்கே ஒரு டிஏயில் ஒவ்வொரு கொஸ்டின் விட்டால் கூட 8 மார்க் ஆச்சு. லைன் கிராஃபும் டேபிள் கிராஃபும் கேட்டிருக்காங்க. கேஸ்லெட் வரவங்க சில பேர் ட்ரை பண்ணுவாங்க, வராதவங்க அட்லீஸ்ட் அர்த்தமெட்டிக்கில் 1 or 2 கொஸ்டின் போட்டிருந்தா கூட நமக்கு ஒரு 18 கிட்ட ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஓகேங்களா? டூயபிளாக எவ்வளோ இருந்திருக்குன்னா 18 கிட்ட இருந்திருக்கு. எனக்கு நான் டிஏ எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடுவேன், அர்த்தமெட்டிக் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கு, கஷ்டமாக கேட்டால் கூட போட்டுருவோம் அப்படிங்கிறவங்க 20லேருந்து ஒரு 22 அந்த மாதிரி அட்டன் பண்ணியிருப்பாங்க. அப்போது 18 to 20 தான் இந்த ஷிஃப்டோடைய குட் அட்டெம்ப்ட். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் வைஸ் பார்த்துடலாம். இதுதான் நம்ம உங்களுடைய பேஸ் அட்டெம்ப்டாக இருக்கும். இதுலேருந்து மார்க் கட் ஆஃப் குறையும். இது அட்டெம்ப்ட் தான். கட் ஆஃப் இதை விட கம்மியாக தான் இருக்கும். அது நம்ம லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவோம்.
ரீசனிங் எபிலிட்டியில் ஒரு 23லேருந்து 25 டூயபிள் குட் அட்டம்ப்டாக இருக்குது. இங்கிலீஷில் 23லேருந்து 25, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் 18லேருந்து 20, இது எல்லாமே குட் அட்டம்ப்ட். நீங்கள் மார்க்காக கன்வெர்ட் பண்ணால் ரீசனிங்கில் ஒரு 20+, இங்கிலீஷில் ஒரு 15+, ஆப்டியில் ஒரு 18+. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து மினிமம் இவ்வளோ. ஒரு சில பேரால் இங்கிலீஷில் 10 மார்க் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ரீசனிங்கில் 22, 25 அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா ஆப்டியில் 1 or 2 மார்க் சேர்த்து அட்டன் பண்ணணும். இங்கிலீஷில் 15 வருது, எனக்கு ஆப்டி ரீசனிங் வரலன்னா கூட ஓகே தான். இந்த அட்டெம்ப்ட் உங்களுக்கு அரௌண்டு இருந்தால் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்தடுத்து ஷிஃப்டோடைய அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கம்பைல் பண்ணி வேணுமா இல்லை செப்பரேட்டாக போடணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கான மெயின்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் பேட்டர்ன், ஸ்ட்ராட்டஜி, கண்டென்ட் எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.